நெல்லையில் கவின் ஆணவ கொலை வழக்கில் கைதான தந்தை மகனுக்கு நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது. சுர்ஜித் மற்றும் அவரது தந்தை சரவணன் ஆகியோருக்கு ஆகஸ்ட் 11 வரை நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்படுவதாக தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த முக்கிய செய்தியை பார்க்கிறோம். நெல்லையில் கவின் ஆணவ கொலை வழக்கில் கைதான தந்தை மகனுக்கு நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுர்ஜித் மற்றும் அவரது தந்தை சரவணன் ஆகியோருக்கு ஆகஸ்ட் 11ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலானது நீட்டிக்கப்படுவதாக தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்கிட கேட்கலாம். சிவகுமார், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். திருநெல்வேலியில ஐடி ஊழியர் கவின் படுகொலை செய்யப்பட்ட வழக்கு தமிழகம் முழுவதுமே ஒரு பெரிய அதிர்வலை ஏற்படுத்துச்சு. ஆணவ கொலை வழக்கான இந்த வழக்கை சிபிசிஐடி கையில் எடுத்து அதன் அடிப்படையில் கேடிசி நகரை சார்ந்த சுர்ஜித், அதே மாதிரி அவரது தந்தை சரவணன் இருவரையும் காவலில் எடுத்து விசாரிக்க சிபிசிஐடி தரப்புல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டதுங்க. தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த ஐடி ஊழியரான கவின் செல்வகிரீஷ் பாளையங்கோட்டை கேடிசி நகர்ல கடந்த ஜூலை 27ஆம் தேதி வெட்டி படுகொலை செய்யப்பட்டாரு. இந்த வழக்கில் அவரோட காதலியான சுபாஷினியின் தம்பி சுர்ஜித் ஆஜரான நிலையில காவல் உதவி ஆய்வாளர்களாக பணிபுரிந்து வந்த அவரது தந்தை சரவணன், அதே மாதிரி தாயார் கிருஷ்ணகுமாரி ஆகியோர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். இதனையடுத்து ஜூலை 30ஆம் தேதி கைது செய்யப்பட்ட சரவணனுக்கு ஆகஸ்ட் 8 வரையும், சுர்ஜித்துக்கு ஆகஸ்ட் 14 வரையும் நீதிமன்ற காவலான தற்போது நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. கிருஷ்ணகுமாரி ஆகஸ்ட் 15க்குள்ள சிபிசிஐடி காவல் நிலையத்தில் ஆஜராக வேண்டும் ஏற்கனவே சம்மன் அனுப்பப்பட்டு அதன் அடிப்படையில் விசாரணை ஆரம்பிக்கப்பட உள்ளது. இந்நிலையில இவ்வழக்கில் 8 வாரங்களுக்குள்ள இறுதி அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு செவ்வாய்க்கிழமை உத்தரவிட்டதை அடுத்து பாளையங்கோட்டை சிறப்பு உதவி ஆய்வாளர் முருகன் மற்றும் ஒரு காவலரிடம் சிபிசிஐடி போலீசார் புதன்கிழமை விசாரணை மேற்கொண்டாங்க. மேலும் சுர்ஜித், அதே மாதிரி அவரோட தந்தை சரவணன் ஆகிய இருவரையும் காவல் எடுத்து விசாரிக்க கோரி சிபிசிஐடி காவல் துணை ஆய்வாளர் கண்காணிப்பாளர் ராஜ்குமார் நவரோஜ், அதே மாதிரி காவல் ஆய்வாளர் உலகராணி தரப்புல திருநெல்வேலி மாவட்ட 2வது கூடுதல் அமர்வு, அதாவது வன்கொடுமை தடுப்பு சட்ட நீதிமன்றம் அப்படின்னு சொல்றாங்க, நீதிமன்றத்துல புதன்கிழமை மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்நிலையில இவ்வழக்கு வியாழக்கிழமை விசாரணைக்கு வந்த நிலையில சிபிசிஐடி காவல் எடுத்து விசாரிக்க சுர்ஜித் மற்றும் சரவணன் தரப்பு எதிர்ப்பு தெரிவித்த நிலையில வருகிற 11ஆம் தேதி வழக்கை விசாரித்து ஒத்திவைத்து நீதிபதி ஹேமா உத்தரவிட்டிருக்காங்க. இதனைத் தொடர்ந்து சுர்ஜித் மற்றும் அவரது தந்தை சரவணன் ஆகிய இருவரும் தற்போது பாளையங்கோட்டை மத்திய சிறைக்கு அனுப்பப்பட உள்ளனர். ஏற்கனவே இந்த வழக்கு சிபிசிஐடி கையில் ஒப்படைக்கப்பட்ட அன்று கொலை செய்யப்பட்ட கவினோட காதலியான சுபாஷினி ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. என்னன்னா, இந்த வழக்குல தனக்கும் தன்னோட தாய் தந்தையருக்கும் எந்த தொடர்பும் இல்லை, அதாவது கவினோட தம்பி கொலை செஞ்சதுக்கும் என்னோட தாய் தந்தையருக்கும் தொடர்பு இல்லைன்னு தெரிவித்த ஒரு நிலையில சிபிசிஐடி காவல் எடுக்கிறதுக்கு அவங்க சுர்ஜித்தும் அவரோட தந்தையும் எதிர்ப்பு தெரிவிச்சது இந்த வழக்கின் போக்கை திசை மாற்றுவதற்காக உண்டான முயற்சியா இருக்கலாம்னு சொல்லி பல்வேறு தரப்புல கருத்துக்கள் கூறப்பட்டு இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவகுமார்.